வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, திருவாதிரை களி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பச்சரிசி ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துட்டுருக்கேன். எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். வெல்லம் பார்த்துட்டிங்கன்னா 2 கப் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2.5 கப் கூட சேர்த்துக்கலாம். தாளிக்க பார்த்துட்டிங்கன்னா முந்திரி ஒரு 10 எடுத்துட்டுருக்கேன். திராட்சை ஒரு 15 எடுத்துட்டுருக்கேன். நெய் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் நமக்கு செலவாகும். வாங்க எப்படி சேர்ந்த பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகிடுது. நம்ம பச்சரிசி முதல்ல வறுத்துடலாம். இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வந்தால் போகிறோம். அந்தளவுக்கு நம்ம இந்த பொரியரிசின்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இதே போல் நம்ம பாசி பருப்பும் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாம். இது போல் அரிசியும் பருப்பும் நான் நல்லா சிவக்க வறுத்துட்டேன். மிக்சியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுபோல் அரிசியும் பருப்பும் நல்லா ஆற வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அரைங்க. சூடாக அரைக்க வேண்டாம். இது ஆறின பிறகு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்க வெல்லம் சேர்த்துடலாம். அதே போல் எந்த கப்பில் அளந்துட்டிங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா 4 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இதை கரைச்சிக்கலாம். இது கம்பி பதம் வரணுன்ற அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்சி வந்தால் போகிறோம். நம்ம வடிகட்டிண்டு வெள்ளை ஜலத்தோடு பார்த்துட்டிங்கன்னா 4 கப் தண்ணி இருந்தால் போதும். இது நல்லா கரையட்டும். கரைஞ்ச பிறகு நம்ம அளந்துக்கலாம். இது போல் நான் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். நான் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். எனக்கு 2 கப் வெள்ளை தண்ணி வந்தது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மேலே ஒரு 2 கப் விட்டுக்கலாம். நான் 4 கப் சொல்லியிருந்தேன், சரியாக இருக்கும் உங்களுக்கு. 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சரியாக இருக்கும். நான் அரிசி அளந்த அதே கப்பில் தண்ணி அளந்துக்கிறேன். இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்த்துடலாம். வெள்ளை தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் சின்னதாக வச்சிடுறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே டைமில் சேர்த்துண்டா கட்டிகள் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாத கலந்துட்டே இருங்க. கட்டிகள் இருந்தாலும் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் சரியாயிடும். கட்டிகள் இருந்தாலும் இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கட்டிகள்லாம் நமக்கு சீக்கிரமாகவே உடைஞ்சிடும். அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். நீங்கள் விஸ்கு இல்லைன்னா கரண்டியில் கூட நல்லா கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நெய்யும் ரொம்ப செலவாகாது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு 1 நிமிஷம்
1லேருந்து 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லாவே வெந்துடுது. நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆக்சுவலி நான் வந்து ஏலக்காய் தூள் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன். இப்போ கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நான் வந்து முந்திரி திராட்சை தாளித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து மொத்தமே 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தான் செலவாச்சு. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி திராட்சை சேர்த்துட்டேன். மீதி 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துட்டேன். இந்த கலையில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இதை வேற ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான திருவாதிரை களி நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே போல் நான் சொன்ன அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்னாவும் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.